ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நமஸ்தே. இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, நவீன் ஹிந்தி பரிச்சயா புக்கில் இருக்கக்கூடிய பார்ட் 12 பார்த்துட்ருக்கோம். பார்ட் 12 வந்து ஷரீர் கே அங் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி அப்படிங்கிறது தான் இது. பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஷரீர் அப்படின்னா பாடி, கேன்னா உடம்பின் உடைய, அங்குன்னா பார்ட்ஸ். ஓகே, உடம்பினுடைய பார்ட்ஸ் அப்படிங்கிறது தான். இதை நம்ம இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே சில படங்கள் கொடுத்துருக்காங்க ஷரீர் கே அங்குக்கு. ஆங்க், அந்த மேலே சந்திரபிந்து இருக்கிறதுனால ஆக்குன்னு படிக்கக்கூடாது. ஆங்க், கான், நாக், மூ, தாந்த், ஹோண்ட். அந்த ஹோ மேலே புள்ளி இருக்கு இல்லையா, அதனால் அதை இன்னுன்னு படித்து படிக்கணும். ஹோ இன் டு. ஓகே, ஹோண்ட். ஹாத், பயிர். உங்லி, பால். ஊகலி இருக்குது, உக்லி படிக்கக்கூடாது, மேலே சந்திரபிந்து இருக்கிறதுனால உங்லின்னு படிக்கிறோம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் பாடியோடைய நேம் கொடுத்துருக்காங்க, பிக்சர் கொடுத்து. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லெசன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆங்க், கான், நாக், மூ, ஹாத், பயிர், உங்லி. அதாவது கண், காது, மூக்கு, வாய், கை, கால், விரல் இதெல்லாம் வந்து ஆதி அப்படின்னா எக்ஸட்ரா இதெல்லாம் அப்படின்வாங்க இல்லையா. இதெல்லாம் ஷரீர்கே அங்குஹை. ஷரீர்கே அப்படின்னா உடம்பினுடைய, அங்குஹைன்னா பார்ட்ஸுன்றாங்க, பாகங்கள். சிர் ஷரீர்கா ஊப்பரி பாகு. சிறுனா தலை, ஷரீர்கா அப்படின்னா பாடியினுடைய ஊப்பரி பாகு, தலை வந்து டாப் மோஸ்ட் பார்ட், மேலே இருக்கக்கூடிய பாகம். சிர் பர் பால் ஹோத்தே ஹை, தலைக்கு மேலே முடி இருக்குன்றாங்க. ஏ காலே யா சஃபேத் ஹோத்தே ஹை, இவைகள் கருமையாகவோ இல்லது வெள்ளையாகவோ இருக்கும், அதாவது கருப்பாவோ வெள்ளையாவோ இருக்கும் அப்படிங்கிறாங்க. செஹரே மே, அதாவது ஃபேஸில் தோ ஆங்கே பாஸ் பாஸ் ஹை, ஃபேஸில் வந்து 2 கண்கள் பக்கத்தில் இருக்குது. பாஸ்னால் பக்கத்தில். ஆங்கோ கே நீச்சே, கண்களுக்கு கீழே. பீச் மே, சென்டரில் அதாவது நடுவில். ஏக் நாக் ஹை, நாக் அதாவது கண்களுக்கு, ஆங்கோக்கே நீச்சே கண்களுக்கு கீழே. பீச் மே நடுவில். ஏக் நாக் ஹை, ஒரு மூக்கு இருக்குது. அவர் ஏக் நாக், அவர் நாக்கு கே நீச்சே, அப்புறம் மூக்குக்கு கீழே என்ன சொல்கிறாங்கன்னா நாக் கே நீச்சேன்னா மூக்கு கீழே. மூ ஹை, மூனா வாய் இருக்குது. மூக்கே அந்தர், வாய்க்குள்ளே. ஜீப்னா நாக்கு, தங்கு. அவர் தாந்த், அதுக்கப்புறம் பல்லு. ஸோ என்ன சொல்கிறாங்க, மூக்கே அந்தர், வாய்க்குள்ளே என்ன இருக்குது, ஜீப். அவர் தாந்த், நாக்கும் பற்களும் இருக்கின்றன. ஆங்கோ கே ஊப்பர், அதாவது கண்களுக்கு மேலே. மாதா ஹை, மாதானா நெற்றி, ஃபோர்ஹெட் சொல்லுவோம் இல்லையா, நெத்தி. நாக்கு கே தோனோ ஓர், அதாவது மூக்குக்கு 2 பக்கமும். தோனோ ஓர், ஓர்னா சைடு, 2 பக்கமும். கால் ஹை, கன்னம் இருக்குது. காலோ கே பாஸ், அதாவது கன்னங்களுக்கு பக்கத்தில். கன்னம்னா சீக்ஸ். ஓகே, சீக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது, தோ கான் ஹை. காலோ கே பாஸ் தோ கான், 2 காதுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹம் ஆங்கோ சே தேக்தே, ஹம்னா நாம, ஆங்கோ சே கண்களினால், தேக்தே ஹை பார்க்கின்றோம், கானோ சே காதுகள்னால கேட்கின்றோம், சுன்தே ஹை, சுன்தே ஹைனா கேட்கின்றோம். நாக் சே சாஸ் லேத்தே ஹை, மூக்கினால் சுவாசிக்கிறோம். அதே மாதிரி மூசே காத்தே, மூசேனா வாயினால். காத்தே சாப்பிட்றோம், பீத்தே குடிக்கிறோம், அவர் போல்தே பேசுகின்றோம், போல்தே ஹை. கானே பீனேமே சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும். ஜீப் அவர் தாந்த் காம் ஆத்தே, ஜீப்னா நாக்கு மற்றும் பற்கள், காம் ஆத்தேனா வேலை செய்யுது. போல்னே மே பேசுறதுல, ஜீப் அவர் ஹோண்ட் பேசுறதுக்கு நாக்கும் உதடுகளும், காம் ஆத்தே ஹை வேலை செய்கின்றன. அடுத்து ஹமாரே தோ ஹாத் ஹை, நமக்கு 2 கைகள் இருக்கின்றன. ஹம் ஹாத்தோ சே சபி பிரகார்கே, நாம் கைகளினால். சபி பிரகார்கினா அனைத்து விதமான. காம் கர்த்தே ஹை வேலைகள் செய்கின்றோம். ஹர் ஹாத் ஒவ்வொரு கையிலும். 5 உங்கிலியாங் ஹை, ஸோ ஈச் ஹேண்ட் எத்தனை இருக்குது, 5 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு கையிலும் 5 விரல்கள் இருக்கின்றன. உங்கிலியாங் அப்படின்னா விரல்கள். ஹம் அப்பனே தோ பைரோசே, நாம் நம்மளுடைய 2 கால்களினால். பைரோ அப்படின்னா கால்களினால். சல்தே அவர் தௌடத்தே ஹை நடக்கிறோம், அப்புறம் என்ன பண்ணுறோம், ஓடுறோம். அடுத்து போஜன் சே அப்படின்னா சாப்பாட்டினால. போஜன் அப்படின்னா உணவு, உணவுனால. சபி அங்கோங்கோ அனைத்து பாகங்களுக்கும். சபின்னா அனைத்து, அங்கோன்னா பாகங்கள், பார்ட்ஸ்னு அர்த்தம். சக்தி மில்தி ஹை எனர்ஜி கிடைக்குது, சக்தி கிடைக்குது அப்படிங்கிறது தான். யஹ சக்தி கூன்கே ரூப்மே, அதாவது இந்த சக்தியானது எப்படி இருக்குன்னா ரத்தத்தினோட வடிவத்தில். ஹோத்தி ஹை இருக்கின்றது. திமாக் சபி அங்கோங்கோ, திமாக்னா மூளை, மூளை வந்து சபி அங்கோங்கோ அனைத்து பாகங்களுக்கும். காம் அனைத்து பாகம்னா உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுக்குமே. காம் கர்னே, காம்னா வேலை. கர்னே கா செய்வதற்கான ஆதேஷ், ஆதேஷ்னா உத்தரவு, ஆர்டர். ஸோ வேலை செய்யணும் அப்படிங்கிற ஆர்டர் வந்து யார் கொடுக்குறாங்க, திமாக், மூளை தான். மூளை சபி அங்கோங்கும் அனைத்து பாகங்களுக்கும். காம் கர்னே கா ஆதேஷ் வேலை செய்வதற்கான உத்தரவு தேதாகை கொடுக்கிறது.
ஷரீர் கே ஹர் அங், பாடியினுடைய ஐ மீன் உடலினுடைய ஹர் அங்குன்னா ஒவ்வொரு அங்கத்திற்கும், கி ஒரு அங்கத்தினுடைய ரக்ஷா ஜரூரி பாதுகாப்பு அவசியம். ஸோ உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் நம்ம பாதுகாப்பது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக பாடம் பார்த்தீங்கன்னா. இப்போ புக் பேக்கில் உங்களுக்கு கேள்வி பதில், அதுக்கப்புறம் மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மீனிங் இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம லெசனில் படித்த கிட்டத்தட்ட அதே வார்த்தைகள் தான் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இன்னும் சில மீனிங்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டே வந்துடலாம். ஃபஸ்ட்டு சப்தார்த்தத்தில் கொடுத்துருக்க மீனிங்ஸ் பார்த்திங்கன்னா, ஆங்க்னா கண்ணு, ஐ கான் காது இயர், நாக் மூக்கு நோஸ், வாய் மவுத்து, ஹாத் கை ஹேண்ட், பயிர்னா வந்து கால் ஃபுட், உங்லி விரல் ஃபிங்கர், ஷரீர் உடல் பாடி, அங் உறுப்பு ஆர்கன் ஆஃப் த பாடி, பாக் பகுதி பார்ட், சிர் தலை ஹெட், பால் முடி ஹேர், செஹரா முகம், கொஞ்சம் நகர்த்திக்கிறேன் தெரியல, பாக் பகுதி பார்ட், சிர் தலை ஹெட், பால் முடி ஹேர், செஹரா முகம் ஃபேஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஜீப்னா நாக்கு, அதுக்கடுத்து நாக்கு டங், தாந்த் பல் டூத், மாதா நெற்றி ஃபோர்ஹெட், கால் கன்னம் சீக், சாஸ் மூச்சு பிரீத், போஜன் உணவு ஃபுட், சக்தி பவர், கூன் ரத்தம் பிளட், திமாக் மூளை பிரெயின், ஆதேஷ் கட்டளை கமாண்ட், ரக்ஷா பாதுகாப்பு சேஃப்டி, ஜரூரி அவசியம் நெசசரி அதாவது அவசியம் அப்படிங்கிறது நெசசரி அப்படிங்கிறது பொருள். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே காலி ஜகஹ பரோ, இங்கே மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா காலி ஜகஹ பரோனா காலியான இடங்களை நிரப்புக, ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னு அர்த்தம். அடுத்து கேள்வி பதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷரீர் கா ஊப்பரி டேஷ் கொடுத்துருக்காங்க. ஊப்பரி அங்கு, அதாவது டாப் மோஸ்ட் பார்ட் என்னென்னா அங்கு அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா, தலை தான் வந்து மேலே இருக்கிற பாகம், அங்குன்னா இந்தியில் பாகம் அப்படின்னு அர்த்தம். நாக்குக்கே டேஷ் மூகை, மூக்குக்கு டேஷில் வாய் இருக்குது அப்படிங்கிறாங்க கீழே, ஸோ நீச்சே வரணும். ஹர் ஹாத்துமே 5 டேஷ் ஹை, ஒரு கையிலையும் 5 டேஷ் இருக்குன்றாங்க, உங்கிலியாங் விரல்கள் அப்படின்னு எழுதணும். போஜன் சே சாப்பாட்டினால், சபி அங்கோங்கோ டேஷ் மில்தி ஹை, சாப்பாட்டினால அனைத்து அங்கங்களுக்கும் டேஷ் கிடைக்குதுங்கிறாங்க, ஸோ சக்தின்னு எழுதணும் இந்த இடத்துல. ஷரீர்கே அங்கு ரக்ஷா, உடம்பிலுடைய அனைத்து பாகங்களையும் பாதுகாப்புறது டேஷ் இருக்குது அப்படிங்கிறாங்க, அவசியமாக இருக்குது, ஸோ ஜரூரி அப்படின்னு எழுதணும் இங்கே. கேள்வி பதில் பார்த்திங்கன்னா மூக்கே அந்தர் கியா ஹை, மூக்கே அந்தர்னா வாய்க்குள்ளே என்னென்ன இருக்குது, ஜீப் और தாந்த் நாக்கு மற்றும் பற்கள், கியா அப்படிங்கிற இடத்துல மூக்கே அந்தர் ஜீப் और தாந்த் ஹை அப்படின்னு எழுதிட்டு இந்த கொஸ்டின் மார்க் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக அந்த பூர்ணவிராம் சிம்பிள் போடணும். பூர்ணவிராம்னா ஃபுல் ஸ்டாப்க்கு பதில் இந்த ஸ்டாண்டிங் லைன் போடணும் இல்லையா ஹிந்தியில், அந்த மாதிரி. ஹமாரே கித்தனே கான் ஹை, நமக்கு எத்தனை காதுகள், ஹமாரே தோ கான் ஹை, இந்த கித்தனைக்கு பதில் தோ போட்டு எழுதணும், பின்னாடி கேள்வி பதில் ஸ்டாண்டிங் லைன். ஹம் ஆங்கோ சே கியா கர்த்தே ஹை, நம்ம கண்கள்னால என்ன பண்ணுறோம் பார்க்குறோம், ஹம் ஆங்கோ சே கியா அப்படிங்கிற வார்த்தைக்கு பதில் தேக்தே ஹைன்னு எழுதணும், கர்த்தே வரக்கூடாது, தேக்தே ஹை, இந்த கியா கர்த்தே ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு இந்த தேக்தே ஹைன்னு போட்டுடணும், இந்த கொஸ்டின் மார்க்கையும் மாற்றணும். ஹாத்மே கித்தனி உங்கலியா ஹை, கையில் எத்தனை விரல்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க, ஹாத்மே 5 உங்கலியாங் ஹை, ஸோ ஹாத்தும் 2 கை கிடையாது, ஒரு கையில் கேட்குறாங்க, ஸோ 5 உங்கலியாங்னு எழுதணும். சபி அங்கோங்கோ அனைத்து அங்கங்களுக்கும், கஹாசே சக்தி மில்தி எங்கேருந்து எனர்ஜி கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. ஷபி அங்கோங்கும் இந்த கஹாங் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதில் போஜன் சே சக்தி மில்தி ஹை, ஸோ அனைத்து அங்கங்களுக்கும் சாப்பாட்டினால எனர்ஜி கிடைக்குது. இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய கேள்வி பதில். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிற மாதிரி பேஜ் நம்பர் 73 நினைக்கிறேன், லாஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்துடும் கேள்விகளுக்கான விடைகள்லாம், அதில் பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, 73ல் தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் மட்டும்தான் எங்களை மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.